பெண்கள் எல்லா பெண்களும் தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா பெண்களும் வந்து இப்படிதான் போறாங்கன்ற மாதிரி படத்துல கஷ்டப்படுற பெண்ணுங்களையும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதே சேம் டைம் வந்து இந்த ஒரு காசுக்காக தப்பான வழியிலே போறாங்க, ஆடம்பரமான வாழ்க்கைக்காக. ஸோ அப்படி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி படத்துல காமிச்சிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க, பயங்கரமா கொடுத்துருக்காங்க. 2 ஹீரோ தான் சொல்லணும். வில்லனும் ஹீரோ மாதிரி தான் மாசா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த ஆக்டிங்கும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல லேக்னா நம்ம நினைச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒன்றும் இருக்காதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் கொடுத்து படத்தை சூப்பரா நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கலாமா இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் தாண்டி மணி மேலே தான். ஏன்னா அவங்க ஆம்பளைங்கிட்டையும் திருடுறாங்க, பொம்பளைங்கிட்டையும் திருடுறாங்க. அல்டிமேட்லி மணி தான் அங்கே. கன்க்ளூசிங் என்ன கொடுத்துருக்காங்க, எமோஷனல் கனெக்ட் ஆகிருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நல்லா இருக்குது கிளைமேக்ஸு. எமோஷ்னலாக நல்லா வந்துருக்கு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் மூவி. மியூசிக் கவலமாக இருக்கும். படம் நல்லா இருக்கு. கிரைம் ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. அதை வந்து கேர்ள்ஸ் வந்து சோஷியல் அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்றாங்க. இருக்கிறத வச்சு வாழணும், பேராசைப்படக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தது. யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கான தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றத வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அது அது ரொம்ப நல்லா இருந்தது. இருக்கு லேடிஸ் அவேர்னஸ் படம். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்றப்போ நம்ம யாரையும் நம்பி பேசக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே அளவுக்கு யாரையும் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு சார், படம் பார்க்கலாம் சார். பெண்கள் எல்லாம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் சார். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இந்த படம் பார்த்தா நல்லதுதான். இந்த கதையில நல்லா இருக்கு. ஹீரோ வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் இப்படிதான் இருப்பாரு தெரிஞ்சா பார்த்தா லாஸ்ட் அவரோட கேரக்டர் வேற இதுவாக தெரிஞ்சுது. அப்பாவியா இருந்து திடீர்னு ஒரு இதுவாக இருந்தது. பார்க்கும்போது நல்லா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. இந்த ஒரு படம் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக ரியல் லைஃப்ல நடந்துருக்கிறது அவர் ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ராபர் படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல சோஷியல் மெசேஜான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தை ஒரு நல்ல திரைப்படமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடகமாகிய உங்களுடைய பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் பாண்டி சில வார்த்தைகள் கூற ஆசைப்படுகிறார். பாண்டி ஐயா, எல்லாரும் படம் மக்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்க. தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த சார் படத்தோட கதை ராபர் படம் இன்னைக்கு தேட்டரில் வந்திருக்கு. எல்லாரும் தேட்டரில் பாருங்க. கிரிப்பிங்கான படமாகவும் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படமாகவும் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டாக வர படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தேட்டரில் ஓடினா தான் நிறைய கண்டென்ட் ஓரியன்டான லோ பட்ஜெட் படங்கள் வரும். இல்லைன்னா அது ஓடிடிக்கு மட்டும் போயிடும். அதனால் தேட்டரில் இதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணியிருக்கோம், இனிமேலும் நம்ம அதை பண்ணுவோம். கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தரும். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. பிகாஸ் இது வந்து ரியல் இன்சிடென்ட் நடந்த படம் தான் இது. ஸோ இது எனக்கு நடந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லா வீட்டுக்கும் போய் கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. அம்மாவோட போர்ஷன் நமக்கு சென்டிமெண்ட் மாதிரி ரொம்ப நமக்கே அழுகிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு அம்மாவா இருக்கும்போது ஒரு குழந்தை தப்பு பண்ணா நமக்கு எவ்வளோ வலிக்கும். அந்த மாதிரி அவங்க பயங்கரமா அவங்க ஆக்டிங்கை கொடுத்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸோ தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அது மகனானாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, யார் பண்ணாலும் தப்பு. ஆனா இப்ப இருக்கவங்க சில பேர் வந்து தான் பையன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, தான் பொண்ணு எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, அதை மறைச்சிட்டு நமக்கு தான் பையன் தான் வேணும், நம்மளோட பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது.